வணக்கம். சீனாவினுடைய டியான்ஜின் நகரில் ஷாங்காய் உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் இன்று பேசிய பிரதமர் மோடி ஐநாவினுடைய மறு சீரமைப்புக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கார். அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்கு இது குறித்த விரிவான தகவல்களை நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அபினவ், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அபினவ். வணக்கம் வெங்கட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த எஸ்சிஓ உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி இஸ் ஆன் ஃபயர். இந்த எஸ்சிஓ மாநாட்டில் எஸ்சிஓ மெம்பர் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் குளோபலி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸோட லீடர்ஸும் வந்து இன்வைட் பண்ணப்பட்டாங்க. அதில் ஒருவர் யுனைடெட் நேஷன்ஸோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அன்டோனியோ குட்ரஸ் இன்னைக்கு காலையில் நடந்த பிளினரி செஷனில் பங்கேற்றார். அவரை முன்னாடி வச்சுக்கிட்டே பிரதமர் மோடி யுனைடெட் நேஷன்ஸில் ரிஃபார்ம் கொண்டு வரணும், இது அவசியம் அப்படின்னு சொல்கிறார். பிரதமர் மோடி ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வருது. அப்படி முடிவுக்கு வந்தோடனே இன்னொரு உலகப்போர் வந்து உருவாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் யுனைடெட் நேஷன்ஸ். அப்போது இந்த யுனைடெட் நேஷன்ஸில் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 உறுப்பு நாடுகள் இணைக்கப்படுது. இந்த 5 நாடுகள் யார் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று பிரிட்டன், அடுத்தது பிரான்ஸ், அடுத்தது சைனா. ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 5 நாடுகள் தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரை ஜெயிச்ச நாடுகளாக கருதப்பட்டுச்சு. ஸோ அந்த காலத்தில் அவங்க தான் சூப்பர் பவராக இருந்தாங்க. அதனால அவங்கள வந்து பெர்மனன்ட் மெம்பராக வச்சு இனிமே உலகத்தில் வேறு எந்த வேர்ல்டு வாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் உலகப்போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வந்து கடந்து விட்டது. ஆனால் தற்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய நாடுகள் மேற்கத்திய நாடுகளுக்கு சமமான பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகி உள்ளது. தொடர்ந்து ஜனத்தொகை அடிப்படையில் பார்த்தா உலகத்திலேயே நம்பர் 1 நாடாகவும் இருக்குது. எக்கச்சக்க மேன் பவர், எக்கச்சக்க ஃபினான்ஷியல் பவர் கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கு. இதே அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜப்பானும் ஒரு எக்கனாமிக் பவராக இருக்கு, ஜெர்மனியும் ஒரு எக்கனாமிக் பவராக இருக்கு, பிரேசிலும் ஒரு எக்கனாமிக் பவராக இருக்கு. இதனால இந்த வேர்ல்டு ஆர்டர், செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் உருவான இந்த வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றது மாறி இருக்கு. அப்போ இந்த வேர்ல்டு ஆர்டர் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதற்கு ஏற்ற வகையில் இந்த யுனைடெட் நேஷன்ஸ்லேயும் ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்தியாவினுடைய கோரிக்கை. அந்த வகையில் இந்தியாவிற்கு இந்த பெர்மனன்ட் மெம்பர், அதாவது செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர் அந்தஸ்து வழங்கணும் அப்படின்றத இந்தியா வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் யுனைடெட் நேஷன்ஸோட ஜெனரல் செக்ரட்டரி அன்டோனியோ குட்ரஸ் முன்னாடியே இந்த விஷயத்தை திரும்பவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கார். நிச்சயமா இது குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபினவ்.